நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டையே தற்போது பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னையில் நடந்தேறியிருக்கிறது. சென்னை மாநகராட்சியுடைய ரிப்பன் மாளிகை எதிரே நடைபாதையில போராடி வந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில அவர்களை தற்போது சென்னை காவல்துறையினர் பல்வேறு இடங்கள்ல கைது செய்து அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியுடைய ரிப்பன் மாளிகைக்கு வெளியே இருக்கக்கூடிய நடைபாதையில போராட்டத்துல கிட்டத்தட்ட 13 நாட்களாக ஈடுபட்டு வந்த நிலையில அந்த இடத்திலிருந்து தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வெளியிட்டிருந்தது. இந்த உத்தரவை அடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டு நள்ளிரவு நேரத்துல அங்கிருந்து சென்னையுடைய தூய்மை பணியாளர்கள் அனைவரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தான் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில இந்த இடத்திலிருந்து தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பல்வேறு இடங்கள்ல அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில இந்த போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த அந்த வேளையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளியாகி இருக்கக்கூடிய கூலி திரைப்படத்தை சிறப்பு நிகழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல வெளியாகி இருந்த அந்த கூலி திரைப்படத்தின் சிறப்பு திரையிடல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் சன் குழுமத்தினர் உள்ளிட்டோர் பல்வேறு தரப்பினர் பங்கு பெற்ற நிலையில அந்த படக்குழுவினரோட முதல்வர் பார்த்ததாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ட்வீட் செய்திருந்த நிலையில அந்த செய்தியும் காட்டு தீயாக சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருந்தது. இந்த நிலையில முதல்வர் அவர்கள் ரோம் மன்னன் ஃபிடில் வாசித்ததை போல அந்த ரோம் நகரே பற்றி இருந்த வேளையில ஃபிடில் வாசித்த நீரோ மன்னனை போல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகரில் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு இடங்கள்ல போராட்டத்துல அங்கும் இங்குமாக ஈடுபட்டு வந்த நிலையில சென்னை ரிப்பன் மாளிகை எதிரே அமைந்துள்ள அந்த நடைபாதை பகுதியில போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கொண்டு செல்லக்கூடிய வேளையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரைப்படத்தை கண்டு கொண்டிருந்த அந்த ட்வீட் பதிவு செய்யப்பட்ட நிலையில இது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு.